ஸ்டூடெண்ட் நம்ம இந்த வீடியோவில் என்ன ஹெட்டிங் வந்து பார்க்குறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா மீன் வேல்யூ ஆர் ஆவரேஜ் வேல்யூ ஆஃப் ஆல்டர்னேட்டிங் கரண்ட். ஓகேங்களா? ஸோ நம்ம லாஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம வந்து பார்த்துருப்போம் என்ன பார்த்துருப்போம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இந்த ஹெட்டிங் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா மீன் வேல்யூ ஆர் ஆவரேஜ் வேல்யூ யாரோட இது வந்து ஆல்டர்னேட்டிங் கரண்ட். ஸோ மீன் வேல்யூ ஆர் ஆவரேஜ் வேல்யூ ஆஃப் ஆல்டர்னேட்டிங் கரண்ட். ஸோ இந்த ஹெட்டிங் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ லாஸ்ட் வீடியோ நம்ம என்ன பார்த்துருப்போம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஆல்டர்னேட்டிங் கரண்ட்னா என்ன அப்படின்றத வந்து நம்ம வந்து பார்த்துருப்போம். ஸோ ஆல்டர்னேட்டிங் கரண்ட்னாலே கண்டினியூவாக அதோடைய மேக்னிடியூடும் டைரெக்ஷனும் வந்து கண்டினியூவாக வந்து சேஞ்சஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ அப்படி சேஞ்சஸ் ஆகிட்டு இருக்கிறத நம்ம என்ன சொல்லுவோம்னா வந்து ஆல்டர்னேட்டிங் கரண்ட் அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணியிருப்போம். ஓகே சார். ஸோ இதெல்லாம் கிளியராக வந்து நம்ம வந்து முன்னாடி வந்து பார்த்துருப்போம். ஸோ இந்த டாபிக் அதாவது இந்த மீன் வேல்யூ ஆர் ஆவரேஜ் வேல்யூ இந்த டாபிக் நம்ம போகிறதுக்கு முன்னாடி வாட் இஸ் டிசி, வாட் இஸ் டிசி, வாட் இஸ் ஏசி, ஏசினா என்ன, டிசினா என்னன்றதை வந்து நம்மளுக்கு தெரிஞ்சணும் சார். ஸோ ஏசி மீன்ஸ் ஆல்டர்னேட்டிங் கரண்ட், டிசி மீன்ஸ் டைரக்ட் கரண்ட். ஓகேங்களா? ஏசி மீன்ஸ் ஆல்டர்னேட்டிங் கரண்ட், டிசி மீன்ஸ் டைரக்ட் கரண்ட். ஸோ இதெல்லாமே இன்ட்ரோடக்ஷன்லேயும் சொல்லியிருப்பேன். அதே மாதிரி ஏசி ஜெனரேட்டர் பார்க்கும்போது நம்ம வந்து கிளியராக வந்து பார்த்துருப்போம். சரி, ஓகே. இவங்க ரெண்டு பேருக்கும் என்ன சார் வேரியேஷன், அதாவது ஏசிக்கும் டிசிக்கும் என்ன வேரியேஷன்னா நிறைய வேரியேஷன் வந்து இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதில் ஒரு சில இதை மட்டும் நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ இப்போ டிசினாலே தெரியும் டைரக்ட் கரண்ட், ஏசினாலே வந்து ஆல்டர்னேட்டிங் கரண்ட்டு. ஸோ இந்த டிசினாலே நம்ம என்ன சொல்லியிருப்பேன் நான் முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா டிசினாலே வந்து இட் இஸ் வந்து யூனி டைரக்ஷன் அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணியிருப்பேன். டிசியை வந்து யூனி டைரக்ஷனல், ஒரே டைரக்ஷன் சார், ஒரே பாத்தில் தான் போகும். அதாவது ஒன்லி ட்ராவல் இன் பாசிட்டிவில் தான் வந்து ட்ராவல் ஆகும். ஸோ அப்படி ட்ராவல் ஆகும்போது செகண்ட் பாயிண்ட் இதில் என்ன சொல்லலாம்னா ஸோ இதோட வோல்டேஜ் அண்டு கரண்ட் வந்து கான்ஸ்டன்ட் சார். வோல்டேஜும் கரண்ட்டும் எப்படி இருக்குன்னா வந்து எனக்கு கான்ஸ்டன்ட், பாருங்கள் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். வோல்டேஜும் கரண்ட்டும் எனக்கு எப்படி இருக்குன்னா வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. ஓகேவா? வோல்டேஜும் கரண்ட்டும் கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. ஸோ அப்போ டைமை பொறுத்து டைம் டு டைம் வந்து எனக்கு வோல்டேஜும் கரண்ட்டும் சேஞ்சஸ் ஆகுமானா நோ சேஞ்ச், எனக்கு எந்த சேஞ்சஸும் ஆகாது. ஸோ அதனால் நான் என்ன பண்ணலான்னா வந்து நான் டைரக்ட் கரண்டில் இதோடைய மேக்னிடியூடை நான் ஈஸியாக வந்து ஸ்பெசிஃபை பண்ணிடலாம் சார். எதில்? டைரக்ட் கரண்டில் அதோடைய மேக்னிடியூடை வந்து நம்ம ஈஸியாக வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். இப்போ நம்ம புரியும் நம்ம என்ன ஹெட்டிங் வந்து பார்த்துருக்குறோம், மீன் வேல்யூ ஆர் ஆவரேஜ் வேல்யூ மேக்னிடியூடு. ஸோ அதுக்காக தான் நான் வந்து இந்த ஹெட்டிங் இப்போ நம்ம என்ன டாபிக் உள்ளே போல அதுக்காக தான் நான் வந்து இதை சொல்லிகிட்டு இருக்கேன். ஸோ அப்போ தேர்ஃபோர் டைரக்ட் கரண்டோடைய மேக்னிடியூடை நம்மளால் ஈஸியாக வந்து ஸ்பெசிஃபை பண்ண முடியும். ஸோ நோ ப்ராப்ளம், எந்த ப்ராப்ளமும் இருக்காது, அவ்வளோ பெரிய ப்ராப்ளம் வந்து இருக்காது இதில். பட் இதே ஆல்டர்னேட்டிங் கரண்டை எடுத்துக்கோங்களேன். ஆல்டர்னேட்டிங் கரண்டை எடுத்துக்கிட்டால் ஸோ இடிசியை வந்து பை டைரெக்ஷனல். ஸோ இப்போ பை டைரெக்ஷன் மீன்ஸ் வந்து ஒன் இஸ் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து பாருங்கள். ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு எதில் ட்ராவல் ஆகுது, பாசிட்டிவில் வந்து ட்ராவல் ஆகுது. நெக்ஸ்ட்டு எதில் ட்ராவல் ஆகுது, நெகட்டிவ். ஸோ அப்போ ஃபஸ்ட்டு பார்ட்டு பாசிட்டிவ்னா நெக்ஸ்ட் பார்ட்டு நெகட்டிவில் வந்து இருக்குது. ஸோ இப்போ 2 வேஸில் வந்து ட்ராவல் ஆகுது. ஸோ அப்போ 2 வேல ட்ராவல் ஆனதுனால இதை வந்து நம்ம என்ன சொல்கிறோன்னா வந்து பை டைரெக்ஷனல்னு வந்து சொல்கிறோம். ஓகேங்களா? பை டைரெக்ஷனல். ஓகே. நெக்ஸ்ட் ஒன்று வந்து என்ன இதில் அப்படி சொல்லலாம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் நம்ம அதில் என்ன பார்த்தோம், ஸோ இது வந்து நம்ம என்ன சொல்லலாம் வந்து வோல்டேஜ் அண்டு கரண்ட் வந்து நம்மளுக்கு டிசியில் வந்து கான்ஸ்டன்ட். ஸோ இதில் எனக்கு பாருங்கள் வோல்டேஜும் கரண்ட்டும் வந்து எனக்கு கண்டினியூவாக வேரியேஷன் ஆகிட்டே இருக்கும் சார். ஸோ அப்போ செகண்ட் பாயிண்ட் என்ன சொல்லலாம்னா வந்து வோல்டேஜ் அண்டு கரண்ட் நாட் எ சேம். ஸோ இதில் வந்து எப்படி இருக்குன்னா வந்து எனக்கு டிஃப்ரெண்ட், வோல்டேஜும் கரண்ட்டும் டிஃப்ரெண்ட். ஸோ அப்போ அது ட்ராவல் ஆகிறது நம்மளுக்கு எப்படி ட்ராவல் ஆகுது, பாசிட்டிவ் அண்டு நெகட்டிவில் வந்து எனக்கு ட்ராவல் ஆகுது, பாசிட்டிவ் அண்டு நெகட்டிவில் வந்து ட்ராவல் ஆகுது. ஸோ அதனால் இதில் மேக்னிடியூடை வந்து நம்ம ஸ்பெசிஃபை பண்ணுறது நம்மளுக்கு என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து ப்ராப்ளம் வந்து இருக்குது. ஸோ ப்ராப்ளம் மீன்ஸ் வந்து நாட் ஈஸியாக வந்து நம்ம என்ன பண்ண முடியாது, இதில் வந்து நம்ம மேக்னிடியூடை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண முடியாது. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணணும், ஸோ அப்போ நம்மளுக்கு கொஸ்டின் வருமே, ஹவு டு வந்து எக்ஸ்பிரஸ் த மேக்னிடியூட், ஆல்டர்னேட்டிங் கரண்டோடைய மேக்னிடியூடை நம்ம வந்து எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணலாம். ஸோ இந்த கொஸ்டின் வரும். ஓகேங்களா? ஆனால் மேக்னிடியூடை நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ எப்படி பண்ணலாம் அப்படின்ற கொஸ்டின் வரும். ஸோ அதுக்கு மெனி வேஸ் வந்து இருக்குது சார், ஸோ அதில் அதில் 2 வேஸ் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த 2 வேஸ் நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஒன்லி வந்து பார்த்திங்கன்னா ஆல்டர்னேட்டிங் கரண்டோடைய மேக்னிடியூடை வந்து என்ன பண்ணுறதுக்கு அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா வந்து
அனலைசஸ் பண்ணுறதுக்கும் நெக்ஸ்ட் ஒன்று வந்து அதில் கேல்குலேஷன் பண்ணுறதுக்கு தான் சார் இந்த மெத்தட் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். அதாவது ஆல்டர்னேட்டிங் கரண்டோடைய மேக்னிடியூடை வந்து அனலைசஸ் பண்ணுறதுக்கும் அதோடைய மேக்னிடியூடை வந்து கேல்குலேட் பண்ணுறதுக்கும் நம்ம 2 ways வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ அந்த வேஸ் என்ன சார் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அதுதான் சார் நம்ம இப்போ பார்க்க போகிற ஃபஸ்ட்டு மெத்தட் வந்து என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மெத்தட் நம்ம என்ன சொன்னோம் வந்து ஸோ ஃபஸ்ட்டு மெத்தட் வந்து மீன் வேல்யூ, செகண்ட் மெத்தட் வந்து ஆர்எம்எஸ் வேல்யூ, மீன் வேல்யூ ஆஃப் ஆல்டர்னேட்டிங் கரண்ட் ஆர் ஆர்எம்எஸ் வேல்யூ ஆஃப் ஆல்டர்னேட்டிங் கரண்ட். ஸோ இதில் ஃபஸ்ட்டு ஒன்று தான் நம்ம வந்து இப்போ வந்து பார்க்க போகிறோம், மீன் வேல்யூ ஆஃப் ஆல்டர்னேட்டிங் கரண்ட். ஓகேங்களா? ஸோ இன்னும் டாபிக் உள்ளே போல் நம்ம எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணணுன்றது ஃபஸ்ட்டு நம்மளுக்கு வந்து தெரியணும். ஓகேங்களா? ஸோ அதுக்கு நம்மளுக்கு இந்த பர்டிகுலராக இந்த இன்ட்ரடக்ஷன் எல்லாம் நம்மளுக்கு வந்து தெரியணும். ஸோ ஒன்லி எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் மட்டும் நம்ம வந்து பார்க்கக்கூடாது. ஸோ இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்றத நம்மளுக்கு வந்து தெரியணும். ஸோ இப்போ டிசினா தெரியும், ஏசினா தெரியும். ஸோ இப்போ இது தெரிஞ்சுக்கிட்டாலே நம்ம கிளியராக வந்து நம்ம வேல்யூ வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இது ஆல்டர்னேட்டிங் கரண்ட்னாலே நம்மளுக்கு என்ன சொன்னோம், ஸோ இப்போ நம்ம யாரை பற்றி ஸ்டடி பண்ண போகிறோம், ஒன்லி ஆல்டர்னேட்டிங் கரண்ட். ஸோ ஆல்டர்னேட்டிங் கரண்டோடைய மீன் வேல்யூ தான் நம்ம இப்போ வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஸோ அப்போ அதை ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு நம்ம 2 ways வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறோம். ஸோ அதில் ஒன்று தான் மீன் வேல்யூ. ஓகேங்களா? ஸோ அப்போ யாரை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம், ஆல்டர்னேட்டிங் கரண்டோடைய மீன் வேல்யூ. ஓகேங்களா? ஸோ அப்போ அதுக்கு இது எதுக்கு சார் இந்த பிக்சர்ஸ் வந்து நம்ம இதில் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியும், உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் முன்னாடியே ஆல்டர்னேட்டிங் கரண்டோட இன்ட்ரடக்ஷனில் வந்து பார்த்துருப்போம். என்ன பார்த்துருப்போம், ஆல்டர்னேட்டிங் கரண்ட்னாலே வந்து அந்த கரண்டோடைய மேக்னெட்யூட் வந்து கண்டினியூவாக அந்த சர்க்யூட்டில் வந்து சேஞ்சஸ் ஆகிட்டே இருக்குது சார். கண்டினியூவாக வந்து மேக்னெட்யூட் வந்து சேஞ்சஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதுக்காக தான் வந்து இதில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கிறேன். பாருங்கள், இப்போ எக்ஸாம்பிள் வந்து சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே 0வில் வந்து ஸ்டார்ட் ஆகுது சார். ஸோ இங்கே வரும்போது என்ன இருக்கும், அதோடைய வேல்யூ வந்து π/2. இங்கே வரும்போது π. ஸோ இங்கே வரும்போது 3/2. ஸோ இங்கே வரும்போது 2π. வேல்யூ சேஞ்சஸ் ஆகுது. ஸோ அப்போ இங்கே வரும்போது 0 ஃபஸ்ட்டு 0, இங்கே வரும்போது அது 90 டிகிரி, ஸோ இங்கே வரும்போது 180 டிகிரி, ஸோ இதில் இந்த பார்ட்டில் வரும்போது 270, ஸோ இங்கே வரும்போது 360. ஓகேங்களா? ஸோ அப்போ நமக்கு கிளியராக தெரியும் ஆல்டர்னேட்டிங் கரண்ட்னாலே கண்டினியூஸ்லி வந்து சேஞ்சிங். யார் கண்டினியூஸாக சேஞ்சஸ் ஆகிறாங்கன்னா மேக்னிடியூட் வந்து சேஞ்சஸ் ஆகிட்டே இருக்கும் சர்க்யூட்டில். நெக்ஸ்ட் ஒன்று வந்து நோட் பண்ணணும் இதில் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபார்வேர்டில் இருக்கிறது பாருங்கள். நெக்ஸ்ட் ஒன்று வந்து எதில் போகுதுன்னா ரிவர்ஸ்டு. ஃபஸ்ட்டு ஃபார்வேர்டில் இருக்குது. ஸோ டைரக்ஷன் ஆல்சோ ரிவர்ஸ்டு. டைரக்ஷன் வந்து நம்மளுக்கு எப்படி இருக்குன்னா வந்து ஆல்டர்னேட்டிங் கரண்டோடைய டைரக்ஷன் வந்து எனக்கு ரிவர்ஸ்டு. ஃபஸ்ட்டு பாசிட்டிவ், நெக்ஸ்ட் ஒன்று வந்து நெகட்டிவ். ஃபஸ்ட்டு கிளாக் வைஸ் டைரக்ஷன், நெக்ஸ்ட் ஒன்று வந்து ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன். ஃபஸ்ட்டு ஃபார்வேர்ட், செகண்ட் ரிவர்ஸ்டு. ஸோ இது மாதிரி எக்ஸாம்பிள் நிறைய சொல்லலாம். அப்போ தேர்ஃபோர் நம்ம எப்படி சார் வந்து நம்ம இதை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அப்போ நம்ம கிளியராக சொல்லணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா த ஆல்டர்னேட்டிங் கரண்ட்னாலே வந்து ஃப்ரம் ஒன் இன்ஸ்டன்ட் டு அனதர் இன்ஸ்டன்ட் வந்து ஸோ இதோட மேக்னிடியூட்ஸ் வந்து கண்டினியூவாக வந்து சேஞ்சஸ் ஆகிட்டே இருக்குது சார். ஃப்ரம் ஒன் இன்ஸ்டன்ட் டு அனதர் இன்ஸ்டன்ட் வந்து கண்டினியூஸ்லி சேஞ்சிங் வந்து மேக்னிடியூட் வந்து கண்டினியூவாக வந்து சேஞ்சஸ் ஆகிட்டே இருக்குது. ஸோ இதில் நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும் வந்து ஆல்டர்னேட்டிங் கரண்டோடைய வேல்யூ வந்து. ஸோ அப்போ தேர்ஃபோர் ஃபஸ்ட் ஆஃப் சைக்கிளில் வந்து நம்ம சொல்லலாம் ஃபஸ்ட் ஆஃப் சைக்கிள், இது ஃபஸ்ட் ஆஃப் சைக்கிளில் கரண்ட் எப்படி இருக்கும் வந்து பாசிட்டிவ் சார். ஃபஸ்ட் ஆஃப் சைக்கிளில் கரண்ட் வந்து பாசிட்டிவ், ஏன்னா இது வந்து பாசிட்டிவ், இது நெகட்டிவ். அப்பு பாசிட்டிவ், டவுன் வந்து நெகட்டிவ். ஸோ அப்போ செகண்ட் ஆஃப் சைக்கிளில் கரண்ட் எனக்கு எப்படி இருக்கும் வந்து கரண்ட் வந்து நெகட்டிவ் சார். இங்கே கரண்ட் வந்து நெகட்டிவ். இது நல்லா கிளியராக புரிஞ்சுக்கணும். ஸோ இப்போ இன்னும் என்ன சொல்லணும்னா வந்து டூரிங் ஏ ஃபஸ்ட் ஆஃப் சைக்கிள் கரண்ட் இஸ் டேக்கன் வந்து பாசிட்டிவ், டூரிங் ஏ செகண்ட் ஆஃப் சைக்கிள் கரண்ட் இஸ் டேக்கன் நெகட்டிவ். ஸோ அதை தான் நம்ம வந்து இதில் மென்ஷன் பண்ணிக்கிறோம். ஓகேவா? நல்லா கிளியராக புரிஞ்சுக்கோங்க. அப்போ தேர்ஃபோர் இதுலேருந்து நம்ம என்ன ரிசல்ட் சொல்லலாம், ஸோ இப்போ ஆல்டர்னேட்டிங் கரண்ட்னாலே சிமெட்ரிக்கல் சேமாக இருக்குது சார் எனக்கு. ஸோ இதில் என்ன இருக்கோ அதே தான் வந்து எனக்கு எதில் இருக்குன்னா வந்து நெகட்டிவ் சைக்கிள்லேயும் வந்து இருக்குது. ஸோ என்ன ஒன்றுனா இது வந்து பாசிட்டிவில் இருக்குது, இது வந்து எனக்கு எதில் இருக்குன்னா வந்து நெகட்டிவில் வந்து இருக்குது. ஸோ இதுதான் வந்து இதில் டிஃப்ரெண்ட்டு. அப்போ தேர்ஃபோர் எனக்கு ரிசல்ட்டிங் கரண்ட் நம்ம என்ன சொல்லலாம், ரிசல்ட்டிங் கரண்ட் 0, ரிசல்ட்டிங் வேல்யூ 0, ரிசல்ட்டிங் வேல்யூ 0 ஏன்னா சிமெட்ரிக்கல். ஸோ அப்போ ரிசல்ட்டிங் வேல்யூ நம்ம என்ன சொல்லணும்னா வந்து 0. ஆனால் நமக்கு என்ன வேணும், மீன் வேல்யூ வேணும். ஸோ இப்போ மீன் வேல்யூ நம்ம எப்படி சார் ஃபைண்ட் அவுட் பண்ணுறது சார், என்ன சார் ரிசல்ட்டிங் வேல்யூ வந்து 0ன்னு சொல்லிட்டீங்க. ஸோ அப்போ கரண்ட் எப்படி சார் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுறது. ஸோ ஆனால் நமக்கு ஃபஸ்ட் ஆஃப் சைக்கிளும் செகண்ட் ஆஃப் சைக்கிளும் சேமு. ஸோ அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா வந்து எனி ஒன் சைக்கிளை வந்து நம்ம சூஸ் பண்ணுறோம், எனி ஒன் ஆஃப் த ஆஃப் சைக்கிள்.
ஸோ அந்த ஆஃப் சைக்கிளை வந்து சூஸ் பண்ணிவிட்டு அந்த ஆஃப் சைக்கிளில் வந்து நான் ஆவரேஜ் கரண்ட் எடுத்தேன்னா ஸோ அதுதான் வந்து எனக்கு அந்த கரண்ட் டோட்டல் கரண்ட்டையும் நான் வந்து ஆவரேஜ் எடுத்தேன்னா ஸோ அதுதான் வந்து எனக்கு என்னென்னா வந்து மீன் வேல்யூ. ஸோ அந்த ஃபஸ்ட் ஆஃப் சைக்கிள் அது பாசிட்டிவாக இருக்கலாம் அது நெகட்டிவாக இருக்கலாம். ஸோ அதில் இருக்கிற டோட்டல் கரண்ட்டையும் நான் வந்து ஆட் பண்ணனா ஸோ அதுதான் எனக்கு வந்து என்னென்னா வந்து ஆவரேஜ் வேல்யூ ஆர் மீன் வேல்யூ. ஆவரேஜ் வேல்யூ ஆர் மீன் வேல்யூ அப்படின்றத வந்து நம்ம சொல்கிறோம். ஸோ இந்த ஃபார்மேட் நம்ம யாருக்கு யூஸ் பண்ணலான்னா வந்து டிசிக்கும் பொருந்தும் அண்டு யாருக்கும் பொருந்துனா வந்து ஏசிக்கும் வந்து காமனு, டிசிக்கும் காமனு ஏசிக்கும் காமன் இது வந்து. ஓகேங்களா? ஸோ இதுதான் சார். இன்னும் நம்ம டாபிக் உள்ள போகல, ஜஸ்ட்டு மீன் வேல்யூ நம்ம எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணலான்ற இன்ட்ரோடக்ஷன் தான் போயிட்டுருக்கு. ஓகேவா? ஸோ அப்போ தேர்ஃபோர் வாட் இஸ் ஆவரேஜ் வேல்யூ ஆஃப் ஆல்டர்னேட்டிங் கரண்ட் ஆர் மீன் வேல்யூ ஆஃப் ஆல்டர்னேட்டிங் கரண்ட்? ஸோ இப்போ சொல்லலாமே நம்ம ஸ்டேட்மெண்ட் வந்து கிளியராக. ஸோ இதை புரிஞ்சிக்கிறதுக்கு தான் நான் இங்கே கிராஃப் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பேன். ஸோ இதையே கிராஃபில் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பேன். ஸோ அப்போ மென்ஷன் பண்ணும்போது உங்களுக்கு தெரியும். ஸோ ஃபஸ்ட்டு 0 இப்போ தான் நம்ம வந்து மென்ஷன் பண்ணோம். ஸோ இது வந்து என்னென்னா வந்து π/2. ஸோ இங்கே வரும்போது π. ஸோ இந்த பிளேஸ் வரும்போது 3/2. ஓகேவா? இன்னொன்று நமக்கு தெரியும், இது மேக்ஸிமம் வோல்டேஜ் பாசிட்டிவ், இது மேக்ஸிமம் வோல்டேஜ் நெகட்டிவ், இது மேக்ஸிமம் கரண்ட் IM, இது மேக்ஸிமம் கரண்ட் நெகட்டிவ். ஓகேங்களா? ஸோ மேக்ஸிமம் டிஸ்பிளேஸ்மெண்ட் தான் நம்ம என்ன சொல்லுவோம் ஆம்ப்ளிடியூட் அப்படின்னு கூட நம்ம வந்து மென்ஷன் பண்ணுவோம். ஓகேங்களா? இதெல்லாம் கான்செப்ட். ஸோ இன்ஸ்டானியஸ் வேல்யூ அப்படின்னு வந்து முன்னாடி பார்த்துருப்போம் நம்ம. ஓகேங்களா? ஸோ இந்த கிராஃப் வந்து புரிஞ்சுக்கிறதுக்காக தான் நான் வந்து இதில் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பேன். அப்போ தேர்ஃபோர் வாட் இஸ் ஆவரேஜ் வேல்யூ ஆஃப் ஆல்டர்னேட்டிங் கரண்ட்? இப்போ தான் நம்ம வந்து ஸ்டேட்மெண்ட் வந்து சொல்கிறோம். ஸோ அப்போ ஆவரேஜ் மீன் வேல்யூ ஆஃப் ஆல்டர்னேட்டிங் கரண்ட் ஆர் ஆவரேஜ் வேல்யூ ஆஃப் ஆல்டர்னேட்டிங் கரண்ட்னா என்ன ஸ்டேட்மெண்ட் சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, the average of all value of current over a positive half cycle or a negative half cycle. இதான் நம்ம வந்து ஸ்டேட்மெண்ட் லாஸ்ட்டாக நான் சொன்னேன். therefore the average of all value of current over a positive half cycle or a negative half cycle. எனக்கு ஃபஸ்ட்டு பாசிட்டிவ் half சைக்கிளில் எனக்கு டோட்டல் கரண்ட் என்ன இருக்கோ ஸோ அதான் எனக்கு மீன் வேல்யூ. ஆர் நெகட்டிவ் சைக்கிளில் என்ன டோட்டல் கரண்ட் இருக்கோ அதுதான் வந்து எனக்கு என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அதோடைய மீன் வேல்யூ. ஸோ எனக்கு என்னென்னா பாசிட்டிவ் சைக்கிளில் இருக்கிற கரண்ட் எனக்கு யாரில் ஈக்குவலாக இருக்குன்னா நெகட்டிவ் சைக்கிளில் வந்து. ஸோ அப்போ நான் எனி ஒன் ஆஃப் த சைக்கிளை வந்து சூஸ் பண்ணிட்டாலே போதும். ஸோ அதுக்கு ஃபைண்ட் அவுட் பண்ணாலே ஸோ அதோடைய கரண்ட் தான் வந்து இதில் இருக்கும். கிளியரா? ஸோ அப்போ தேர்ஃபோர் த சம் ஆஃப் த ஆல் கரண்ட் ஓவர் எ பாசிட்டிவ் ஆஃப் சைக்கிள் ஆர் நெகட்டிவ் ஆஃப் சைக்கிள் இட் இஸ் கால்டு நம்ம என்ன சொல்லலாம் மீன் வேல்யூன்னு கூட சொல்லலாம். ஆர் வந்து நம்ம ஸ்டேட்மெண்ட் வந்து எப்படி சொல்கிற வந்து த ஆவரேஜ் வேல்யூ ஆஃப் த ஆவரேஜ் ஆஃப் ஆல் கரண்ட் ஓவர் எ பாசிட்டிவ் ஆஃப் சைக்கிள், the average of all current over a positive half cycle. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து நம்ம வந்து ஸ்டேட்மெண்ட்டு. ஸோ இது வரைக்கும் நம்ம ஸ்டேட்மெண்ட் வரைக்கும் பார்த்துட்டோம். ஸோ இதை எப்படி வந்து ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்றத நம்ம அதை பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ அந்த ப்ரூஃபுக்கு வந்து இதே கிராஃபை நான் வந்து இங்கே எடுத்துக்கிறேன். என்ன பண்ணலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஓகேங்களா, இதை ப்ரூவ் பண்ணுறோம். ஆவரேஜ் வேல்யூ நம்ம வந்து எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம் அப்படின்றத வந்து ப்ரூவ் பண்ணலாம். அப்போ தேர்ஃபோர் நமக்கு நம்ம இன்ட்ரோடக்ஷன்லேயே வந்து பார்த்துருப்போம் த இன்ஸ்டானியஸ் வேல்யூ ஆஃப் சைனியூசாய்டல் ஆல்டர்னேட்டிங் வோல்டேஜ் ஆர் ஆல்டர்னேட்டிங் கரண்ட் அப்படின்றத வந்து பார்த்துருப்போம். ஸோ அப்போ அதில் என்ன பார்த்துருப்போம் வந்து I ஈக்குவல் டு IM sin ஒமேகா டி. ஓகேங்களா? பட் நமக்கு என்ன தெரியும் ஒமேகா டி ஈக்குவல் டு ஒமேகா டி ஈக்குவல் டு டீட்டா. இது நமக்கு ஏற்கனவே தெரியும். ஏன்னா ஆங்குலர் வெலாசிட்டி ஒமேகா ஈக்குவல் டு டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம் டேக்குன்றது நம்ம பார்த்துருப்போம். அப்போ தேர்ஃபோர் இந்த டீயை இங்கே கொண்டு வந்துட்டோம்னா அப்போ தேர்ஃபோர் ஒமேகா டி ஈக்குவல் டு டீட்டான்னு வந்து மென்ஷன் பண்ணலாம். எனக்கு இங்கே என்னவாகுது எனக்கு ஆங்கிள் வந்து வேரியேஷன் ஆகிட்டே இருக்குது சார். ஸோ அப்படி எப்படி இருக்குது? ஸோ இப்போ இங்கே எனக்கு ஆங்கிள் வந்து கண்டினியூவாக வந்து சேஞ்சஸ் ஆகிட்டே இருக்குது. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணோன்னா வந்து டீட்டா வந்து எடுத்துக்கிறோம். ஸோ அப்போ இந்த ஒமேகா டி ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு நம்ம என்னென்ன அப்ளை பண்ணலாம் டீட்டான்னு வந்து அப்ளை பண்ணலாங்களா? அப்போ தேர்ஃபோர் I ஈக்குவல் டு IM sin டீட்டா எழுதலாங்களா? I ஈக்குவல் டு IM sin டீட்டா ஜஸ்ட் தெரிஞ்சுக்கிறது தான். ஏன்னா நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம் வேல்யூ வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். மேக்ஸிமம் கரண்ட் என்ன அப்படின்றத வந்து நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். I ஈக்குவல் டு IM sin ஒமேகா டி. ஸோ இது வந்து நம்மளுக்கு தெரியணும். ஸோ இது நமக்கு என்னன்றது வந்து நம்மளுக்கு தெரியும்.
ஸோ இப்போ நம்ம எப்படி சார் வந்து ஆவரேஜ் வேல்யூ வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணலாம்? ஸோ அதுக்கு ஃபார்முலா இருக்குது. என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ அதை மென்ஷன் பண்ணுறேன். அப்போ தேர்ஃபோர் ஐ ஆவரேஜ் ஈக்குவல் டு ஏரியா ஆஃப் பாசிட்டிவ் ஆஃப் சைக்கிள், ஏரியா ஆஃப் பாசிட்டிவ் ஹாஃப் சைக்கிள் ஆர் நெகட்டிவ் ஆஃப் சைக்கிளாக கூட இருக்கலாம், பை பேஸ் லென்த் ஆஃப் பாசிட்டிவ் ஆஃப் சைக்கிள் ஆர் நெகட்டிவ் ஆஃப் சைக்கிள். ஓகேங்களா? ஸோ இது பிளேஸ் இல்லை, அதனால தான் வந்து இப்படி மென்ஷன் பண்ணியிருக்கிறேன். பேஸ் லென்த் ஆஃப் சைக்கிள், அது பாசிட்டிவாக இருக்கலாம், அது வந்து நெகட்டிவாக இருக்கலாம். ஸோ இந்த ஃபார்முலா வந்து யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து பண்ணுறோம். ஸோ அப்போ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் வந்து அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, இந்த டயக்ராம் நம்மளுக்கு வந்து ஞாபகம் இருக்கணும் இல்லைங்களா? ஸோ அப்போ நம்ம என்ன மென்ஷன் பண்ணணும்? ஸோ இது தெரியும். ஸோ இது வந்து ஒன் சைக்கிள். ஸோ அப்போ நம்ம யார் எடுத்துக்கிறோன்னா வந்து இந்த பாசிட்டிவ் ஆஃப் சைக்கிளை தான் வந்து நம்ம சூஸ் பண்ணுறோம். ஸோ அப்போ இந்த பாசிட்டிவ் ஆஃப் சைக்கிளோட நம்ம என்ன பண்ணுறோன்னா வந்து, ஸோ இதோடைய டோட்டல் ஏரியா வந்து ஏ சார். ஸோ இதில் வந்து நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு ஸ்மால் ஏரியா நான் சூஸ் பண்ணுறேன். ஒரு ஸ்மால் ஏரியா வந்து நம்ம சூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த ஸ்மால் ஏரியாவை அப்போ டோட்டல் ஏரியா ஏ, அப்போ இந்த ஸ்மால் ஏரியாவை நம்ம என்ன சொல்லுவோம்? டிஏ. ஓகேவா? ஸோ இதில் மேக்ஸிமம் கரண்ட்டை வந்து நம்ம என்ன பண்ணோன்னா வந்து ஒரு பாயிண்டில் வந்து மென்ஷன் பண்ணுறோம் சார். மேக்ஸிமம் கரண்ட் வந்து நமக்கு என்னென்னா வந்து ஐ, மேக்ஸிமம் கரண்ட் வந்து ஐ. ஓகேவா? ஸோ அப்போ நமக்கு என்ன தெரியும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, வேணால் இதை இன்னும் கொஞ்சம் கிளியராக பார்க்கலாம் கிராஃபு. ஸோ நமக்கு தெரியும் இது பாசிட்டிவ் ஆஃப் சைக்கிள், இது நெகட்டிவ் ஆஃப் சைக்கிள். ஸோ இப்போ இதோடைய டோட்டல் ஏரியா ஏ. ஸோ இதில் வந்து ஒரு ஸ்மால் போர்ஷனை வந்து நான் சூஸ் பண்ணுறேன். அந்த ஸ்மால் போர்ஷன் வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா, ஸ்மால் போர்ஷனில் மிடில் லென்த்தை வந்து எடுத்துக்கிறோம். ஸோ அந்த மிடில் லென்த்துங்கிறது வந்து மேக்ஸிமம் கரண்ட்டு ஐ சார், மேக்ஸிமம் கரண்ட்டு ஐ. அப்போ தேர்ஃபோர் இதுதான் வந்து மேக்ஸிமம் கரண்ட்டு, இது 0, மேக்ஸிமம் கரண்ட்டு ஐ. ஸோ இதோடைய திக்னஸ், இதோடைய பிரெத்தை நம்ம எடுத்துக்கிறோம். அதாவது எதுனா இந்த ஸ்மால் ஏரியா அந்த ஸ்ட்ரிப்போடைய திக்னஸை வந்து நம்ம என்ன எடுத்துகிறோன்னா டி டீட்டா. ஏன்னா இது டோட்டலாக இது டீட்டா, இது 0, இது பை, இது 2π. ஓகேங்களா? ஸோ இந்த ஸ்மால் ஆங்கிள் வந்து நம்மளுக்கு என்னென்னா வந்து டி டீட்டா. ஸோ அதோடைய திக்னஸ் பிரெத்து. ஸோ இப்போ நமக்கு என்ன தெரியும்? லென்த்து தெரியும், இதோடைய பிரெத்து தெரியும். நான் இதை ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறேன் சார். ஸோ கரண்ட்டு இந்த ஏரியா ஃபஸ்ட்டு நான் வந்து சூஸ் பண்ணுறேன். ஸோ சூஸ் பண்ணிவிட்டு ஸோ அப்போ நம்ம மீன் வேல்யூ நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னா என்ன ஃபார்முலா வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணணும்? இப்போ தான் நம்ம வந்து பார்த்தோம். அப்போ தேர்ஃபோர் ஐ ஆவரேஜ் ஈக்குவல் டு என்ன சொன்ன வந்து ஏரியா ஆஃப் பாசிட்டிவ் ஆஃப் சைக்கிள் ஆர் நெகட்டிவ் ஆஃப் சைக்கிள் பை பேஸ் லென்த் ஆஃப் பாசிட்டிவ் ஆஃப் சைக்கிள் ஆர் நெகட்டிவ் ஆஃப் சைக்கிள். ஓகேங்களா? அப்போ தேர்ஃபோர் என்ன எழுதலாம்? ஐ ஆவரேஜ் ஈக்குவல் டு ஏரியா பை பேஸ். ஏன்னா என்ன நம்மளுக்கு ஃபார்முலா? ஐ ஆவரேஜ் ஈக்குவல் டு ஏரியா ஆஃப் வந்து பாசிட்டிவ் ஆஃப் சைக்கிள் ஆர் நெகட்டிவ் ஆஃப் சைக்கிள் டிவைடட் பை பேஸ் லென்த் ஆஃப் சைக்கிள். அது பாசிட்டிவாக இருக்கலாம் ஆர் நெகட்டிவாக இருக்கலாம், நம்ம எதை சூஸ் பண்ணுறோமோ அது. அப்போ தேர்ஃபோர் நமக்கு பேஸ் தெரியும் சார். டோட்டலாக வந்து இது ஐ ஆவரேஜ், நம்ம அதை வந்து நம்ம அப்ளை பண்ணலாம். ஸோ அப்போ தேர்ஃபோர் நம்ம இப்போ எந்த ஏரியா வந்து சூஸ் பண்ணால் இந்த ஏரியா வந்து சூஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ அந்த ஏரியா வந்து நம்ம வந்து சூஸ் பண்ணும் போது நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட் ஒன் வந்து இந்த எலமெண்ட்ரி பார்ட்டிகல்ஸ். ஸோ அந்த ஸ்மால் எலமெண்ட்ரி ஸ்ட்ரிப்பை வந்து நம்ம வந்து கன்சிடர் பண்ணுறோம் சார். இதை மட்டும் நம்ம வந்து கன்சிடர் பண்ணுறோம். ஸோ இதை கன்சிடர் பண்ணும்போது ஸோ இந்த பார்ட்டிகல்ஸோடைய ஏரியா, அதாவது ஏரியா ஆஃப் வந்து ஸ்மால் எலமெண்ட்ரி. அப்போ தேர்ஃபோர் டிஏ ஈக்குவல் டு, ஏன்னா ஸ்மால் ஏரியா, டிஏ ஈக்குவல் டு ஏரியாவுடைய ஃபார்முலா என்ன? லென்த் இன்டு பிரெத்து. அப்போ தேர்ஃபோர் இதோடைய லென்த் வந்து என்ன? இதோடைய லென்த் வந்து ஐ. லென்த் வந்து நம்ம என்ன சொல்லலாம் வந்து ஐ. ஸோ இந்த ஸ்மால் ஏரியாவுடைய பிரெத்து வந்து நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா டி டீட்டா. அப்போ தேர்ஃபோர் ஐ டி டீட்டா. ஓகேங்களா? இப்போ டிஏ ஈக்குவல் டு ஐ டி டீட்டா எழுதலாங்களா? ஸோ இப்போ இது யாருது நம்ம கண்டுபிடிச்சிருக்கோன்னா பாசிட்டிவ் ஆஃப் சைக்கிளில் ஒரு ஸ்மால் போர்ஷனை வந்து சூஸ் பண்ணியிருக்கிறோம்.
ஸோ அப்போ நமக்கு என்ன வேணும்னா இந்த என்டையர் ஏரியா, அதாவது இந்த டோட்டல் பாசிட்டிவ் ஆஃப் சைக்கிளுக்கு வந்து நம்மளுக்கு வந்து கரண்ட் வந்து வேணும் சார். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும், இன்டெகிரேட் பண்ணணும். என்ன பண்ணுவோம், இன்டெகிரேட் பண்ணுவோம் இல்லைங்களா. ஸோ அப்போ இன்டெகிரேட் பண்ணும்போது நம்ம என்ன சொல்கிறோன்னா வந்து ஏரியா ஆஃப் த ஹாஃப் சைக்கிள் ஆர் பாசிட்டிவ் ஆஃப் சைக்கிள். ஸோ நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அப்போ தேர்ஃபோர் ஏரியா ஆஃப் த பாசிட்டிவ் ஹாஃப் சைக்கிள், பாசிட்டிவ் ஆஃப் சைக்கிளை வந்து நம்ம வந்து சூஸ் பண்ணுறோம் சார். அப்போ நம்ம அதுக்கு என்ன பண்ணணும், அப்போ தேர்ஃபோர் ஏரியா ஈக்குவல் டு இன்டெக்ரல் எதில் ஸ்டார்ட் ஆகுது, 0 to π, 0 to π. அப்போ தேர்ஃபோர் என்ன யார் இன்டெகிரேட் பண்ணோம், டிஏ. அப்போ தேர்ஃபோர் டிஏ உடைய வேல்யூ தெரியுமா நமக்கு, டிஏனாலே வந்து இன்டெக்ரல் 0 to π டிஏ உடைய வேல்யூ ஐ டி டீட்டா. கரெக்டா, இதனை நம்ம வந்து பார்த்தோம், ஐ டி டீட்டா. அப்போ தேர்ஃபோர் இது யாரோடைய வேல்யூ, அப்போ இன்டெகிரேட் பண்ணால் இதில் வந்து என்னென்னா வந்து டி டீட்டாவை இன்டெகிரேட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும், வந்து டீட்டா தான் வந்து கிடைக்கும். ஆனால் பட் இந்த ஐக்கு வந்து வேல்யூ இருக்குது சார், ஐக்கு நமக்கு என்ன தெரியும், வந்து வேல்யூ தெரியும். அப்போ தேர்ஃபோர் ஐயோடைய வேல்யூ வந்து சப்ஸ்டிட் பண்ணலாம். ஏன்னா நம்ம என்ன பார்த்துருப்போம், வந்து முன்னாடியே வந்து ஐ ஈக்குவல் டு ஐஎம் சைன் டீட்டான்றதை வந்து நம்ம வந்து பார்த்துருப்போம். அப்போ தேர்ஃபோர் இன்டெக்ரல் 0 to π ஐயோடைய வேல்யூ தெரியும், ஐஎம் சைன் டீட்டா டி டீட்டா. ஓகேவா, இது நம்மளுக்கு தெரிஞ்சது தானே. அப்போ தேர்ஃபோர் எனக்கு மேக்ஸிமம் கரண்ட் வந்து கான்ஸ்டன்ட் இல்லையா, கான்ஸ்டன்ட் கரண்ட்டை நம்ம வந்து வெளியில் எடுத்துடலாம். ஓகேவா. ஸோ அப்போ ஐஎம் இன்டெக்ரல் 0 to π சைன் டீட்டா டி டீட்டா எழுதலாமா. ஐஎம் வந்து கரண்ட்டை வந்து நம்மளுக்கு வந்து கான்ஸ்டன்ட், கரண்ட்டை வந்து நம்ம வெளியில் எடுத்துகிறோம், சைன் டீட்டா டி டீட்டா. ஸோ இதுக்கு ஃபார்முலா தெரியும், சைன் டீட்டா டி டீட்டாவோடைய வேல்யூ நம்ம என்ன சொல்லியிருப்போம், வந்து மைனஸ் காஸ் டீட்டா. ஓகேங்களா, இது நம்மளுக்கு வேல்யூ தெரியும்ல, நம்ம வந்து முன்னாடியே மேக்ஸில் வந்து நம்ம வந்து படிச்சிருப்போம். அப்போ தேர்ஃபோர் இதை எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதே ஸ்டெப் வந்து நான் திரும்பவும் எழுதுகிறேன். ஸோ அப்போ தேர்ஃபோர் நம்ம யாரை காமனாக வெளியில் எடுத்துருக்குறோன்னா வந்து ஐஎம் இன்டெக்ரல் 0 to π சைன் டீட்டா டி டீட்டா. ஓகேங்களா. அப்போ தேர்ஃபோர் ஐஎம் சைன் டீட்டா டி டீட்டாவை இன்டெகிரேட் பண்ணால் நம்ம என்ன கிடைக்கும், வந்து மைனஸ் காஸ் டீட்டா, மைனஸ் காஸ் டீட்டா, மைனஸ் காஸ் டீட்டா. ஓகேங்களா. லிமிட் என்ன, அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட் 0 to π. ஸோ இதை இப்போ அப்ளை பண்ணலாங்களா. ஸோ அப்போ தேர்ஃபோர் ஐஎம் ஒரு நிமிஷம் சாரி என்ன பண்ணலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, என்ன இருக்குது, வந்து இந்த மைனஸை நம்ம வந்து வெளியில் எடுத்துடலாங்களா காமனாக அப்படி. ஸோ அப்போ மைனஸ் ஐஎம் என்ன இருக்கும், வந்து காஸ் டீட்டா 0 to π. இப்போ லிமிட் அப்ளை பண்ணுங்கள், அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட். அப்போ தேர்ஃபோர் மைனஸ் ஐஎம் காஸ் π மைனஸ் காஸ் 0. ஓகேவா. தேர்ஃபோர் மைனஸ் ஐஎம் காஸ் பையோடைய வேல்யூ தெரியும், -1, இதோடைய வேல்யூ வந்து 1. அப்போ தேர்ஃபோர் மைனஸ் ஐஎம் -1 -2 தேர்ஃபோர். அப்போ தேர்ஃபோர் நம்ம எப்படி எழுதலாம், இது மைனஸில் இருக்குது, மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ். அப்போ தேர்ஃபோர் நம்ம எப்படி எழுதலாம், வந்து 2IM. ஸோ இதுதான் சார் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஏரியா, என்டையர் ஏரியா, அதாவது அந்த பாசிட்டிவ் ஆஃப் சைக்கிளோடைய நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் ஆஃப் சைக்கிளோடைய ஏரியா வந்து நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். ஸோ அப்போ தேர்ஃபோர் ஏரியா ஈக்குவல் டு 2IM, ஏரியா ஈக்குவல் டு 2IM எழுதலாங்களா. அப்போ தேர்ஃபோர் இப்போ நம்ம ஆவரேஜ் வேல்யூ நம்ம ஃபார்முலா தெரியுமே, நமக்கு என்ன தெரியும், தேர்ஃபோர் I average equal to area by base. அப்போ தேர்ஃபோர் I average equal to ஏரியா நம்ம இப்போ தானே பார்த்தோம் 2IM by base தெரியுமே பை. ஏன்னா நம்ம பாருங்கள் இந்த ஆஃப் சைக்கிளை வந்து நம்ம சூஸ் பண்ணும்போது ஃபஸ்ட்டு பாசிட்டிவ் ஆஃப் சைக்கிளை தான் சூஸ் பண்ணுறோம். ஸோ அப்போ இது 0, இது பை. ஸோ அப்போ டோட்டல் இதோடைய இந்த ஆஃப் சைக்கிளோடைய பேஸ் லென்த் என்னென்னா பை. ஸோ பை எழுதலாங்களா, கிளியரா. அப்போ தேர்ஃபோர் நம்ம என்ன பண்ணலாம், வேல்யூ வந்து சப்ஸ்டியூட் பண்ணலாங்களா. அப்போ 2 டிவைடட் பை பையோடைய வேல்யூ நம்மளுக்கு தெரியும் 3.14 IM.
ஸோ இதை டிவைட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 2 டிவைடட் பை 3.4னா வந்து 0.63942. ஸோ இதை டிவைட் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த வேல்யூ வந்து கிடைக்கும். அப்போ தேர்ஃபோர் 0.6394 IM, that is average value. இதுதான் சார் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் வேல்யூ ஆஃப் பாசிட்டிவ் ஆஃப் சைக்கிள். ஸோ அப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஆஃப் சைக்கிள் நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டாலே இதே தான் வந்து எனக்கு எதில் இருக்குன்னா வந்து நெகட்டிவ் ஆஃப் சைக்கிளுக்கும் வந்து இருக்கும் சார். ஸோ அப்போ நெகட்டிவ் ஆஃப் சைக்கிள்னால் எனக்கு என்ன இருக்கும், நம்ம நெகட்டிவ் ஆஃப் சைக்கிள்னாலே ஸோ நம்ம என்ன மென்ஷன் பண்ணலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இதே தான் வந்து I average equal to minus 0.6342 IM. ஸோ இது வந்து மைனஸில் இருந்தால் ஸோ அதை தான் நம்ம என்ன சொல்லலாம் வந்து நெகட்டிவ் ஆஃப் சைக்கிள். ஸோ அப்போ பாருங்கள் நம்ம கிளியராக வந்து மேக்னிடியூடை வந்து நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம் சார். கிளியராக வந்து மேக்னிடியூட் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். அதாவது ஆல்டர்னேட்டிங் கரண்டோடைய வேல்யூ வந்து நம்மளால் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஓகேங்களா, கிளியராக ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ தேர்ஃபோர் இது வேணால் இங்கே எழுதுகிறேன். I average equal to 0.6394 IM. இது பாசிட்டிவ் ஆஃப் சைக்கிளுக்கு. ஸோ இதே நெகட்டிவ் ஆஃப் சைக்கிளாக இருந்தால் I average equal to 0.63942 IM. எதில் இருக்கும், மைனஸ். ஸோ மைனஸில் இருந்தால் நெகட்டிவ் ஆஃப் சைக்கிள், பாசிட்டிவில் இருந்தால் பாசிட்டிவ் ஆஃப் சைக்கிள். ஸோ இப்படி தான் சார் நம்ம வந்து மீன் வேல்யூ வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். ஸோ இது வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஒரு ஆல்டர்னேட்டிங் கரண்டோடைய மீன் வேல்யூ இது மாதிரி நம்ம என்ன பண்ணலாம், ஃபஸ்ட் ஆஃப் சைக்கிள், 2 ஆஃப் சைக்கிள் நம்ம சூஸ் பண்ணலாம், 3 ஆஃப் சைக்கிள், இது மாதிரி நம்மளுக்கு வந்து வேரியேஷன் ஆகிறத பொறுத்து நம்ம ஈஸியாக வந்து மேக்னிடியூடை வந்து நம்மளால் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஸோ இது வெரி வெரி இம்பார்ட்டண்ட் டாபிக். கொஞ்சம் கிளியராக பார்த்துக்கோங்க. டவுட் இருந்தால் மென்ஷன் பண்ணுங்கள். தேங்க்யூ.